உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம் கொஞ்சம் 2 சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஒரு 10 பல் பூண்டு எடுத்து தோலோடு இடிச்சுக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துக்கிட்ட பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி நல்லா வறுந்துடுச்சு. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நான் கொஞ்சம் பெரிய சைஸு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 3 உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு தான் நான் மசாலா சேர்த்துருக்குறேன். மசாலாலாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் எண்ணெயில் வதங்கணும். ரொம்ப நேரம் வதக்கினா கூட கலர் மாதிரி தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் குறைச்சியே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு லெமன் சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். லெமன் சாதத்துக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாயை நல்லா சூடிடுச்சு. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா கொதித்து பொரியல் அளவுக்கு வரணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வேகட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். நான் ஒரே ஒரு வாழைக்காய் சேர்க்கறதுனால அந்தளவுக்கு மிளகாத்தூள்லாம் மசாலாலாம் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வாழைக்காயில் உப்பு சேர்த்து தான் வேக வைக்கிறோம். அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் மசாலாலாம் எண்ணெயில் வதக்கும் போது கலர் மாறிடும், தீஞ்சு போயிடும் மிளகாத்தூள். அதனால் 1 நிமிஷத்துக்கு மட்டும் பண்ணிங்க. எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச வாழைக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 பாகத்துக்கு வாழைக்காய் வேக வச்சுருக்கிறேன். அந்த வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வேக வச்ச வாழைக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வாழைக்காய் திருப்பி திருப்பி கொடுத்தீங்கன்னா நல்லா காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வறுவல் சூப்பராக ட்ரை ஆகி வரணும். நம்ம கேரட் சாதத்துக்கு கொஞ்சம் நல்லா காரசாரமாக இந்த வாழைக்காய் வறுவல் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான காரசாரமான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் வறுவலில் நிறைய வகை செய்யலாம். நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணலாம், வேறு மாதிரி வறுவல் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே போடாமல் வெறும் மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா போட்டு நல்லா காரசாரமாக செஞ்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்து 3 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா தோல் சீவிட்டு இந்த வாழைக்காய் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம். சின்ன நெல்லிக்காயில் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டால் அந்த புளி தண்ணி இந்த வாழைக்காயில் ஊற்றிக்கலாம்.
வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன், காய் வேகட்டும். பாருங்கள், வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும் வாழைக்காய். இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வாழைக்காய்க்கு வந்து பொடி செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. தனியா 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகா 4, கட்டி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொன்வறுவலாக வறுத்துக்கலாம். பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா மணமாக இருக்குது. பொரிஞ்சு நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எழும்பி வரணும் பெருங்காயம். அதனால தான் நம்ம எண்ணெயில் வறுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா கலர் மாதிரி பொன்வறுவலாக வறுந்துடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சூடு ஆற உடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், வாழைக்காய் வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்த பருப்பெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு பொடியாக பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வாழைக்காய் வந்து தாளிச்சிக்கலாம். பொடி வறுத்த அதே கடாயில் எண்ணெயும் நமக்கு இருக்குது தேவையான அளவுக்கு. அதே கடாயில் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வாழைக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் வந்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச பொடி வந்து சேர்த்துக்கலாம். பொடி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். பாருங்கள், வாழைக்காய் பொடி வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன். 1 வாழைக்காய் வந்து கிரேவி செஞ்சேன், 1 வாழைக்காய் வந்து இந்த மாதிரி வறுவல் செஞ்சுட்டேன், பொடியெல்லாம் செஞ்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாழைக்காய் இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக வாழைக்காய் வச்சு செஞ்சு கொடுங்க. ஒரே மாதிரி பொரியலே செஞ்சு கொடுத்தாலும் அழுத்து போயிடும். இந்த மாதிரி வறுவல், கிரேவி இந்த மாதிரி வாழைக்காயில் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.